ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கிராஜுவேட் ஃபில்டர் வந்து பார்த்தோம். ஸோ ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ரீகேப் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஃபில்டர் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ பர்டிகுலர் ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் பார்ட் மேலே வந்து நீங்கள் எக்ஸ்போஷர், அதேமாதிரி ஒயிட்ஸ், பிளாக், ஷேடோஸ், அந்த பேசிக்கில் இருக்கக்கூடிய எல்லா செட்டிங்ஸ், அதாவது மோஸ்ட் ஆஃப் த 90% ஆஃப் த செட்டிங்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த ஃபில்டர் கான்செப்ட் ஆகலாம். ஸோ ஃபில்டரில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கிராஜுவேட்டட், ஒன்று வந்து ரேடியல். ஸோ கிராஜுவேட்டட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ ரேடியல் இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம. ஸோ ரேடியல் ஃபில்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர் பார்ட்டில், அதாவது வந்து ஒரு சப்ஜெக்ட் மேலே ஒரு அந்த பர்டிகுலர் பார்ட்டில் மட்டும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ரேடியல் ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். நான் டெமோ காமிக்கும் போது உங்களுக்கு புரியும். பட் ஆனால் கிராஜுவேட்டட் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் ஆஃப் த ஃபோட்டோ, அதாவது வந்து ஹரிசாண்டலாக இல்லாட்டி வெர்டிக்கலாக ஒரு பர்டிகுலர், அதாவது வந்து டாப் டு எண்டு வரைக்கும், லெஃப்ட் டு ரைட் வரைக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு அப்ளை ஆகும் கிராஜுவேட்டட் ஃபில்டர். பட் ஆனால் ரேடியல் ஃபில்டர் வந்து நீங்கள் ஒரு சர்க்கிள் ஓவல் ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோவில் அப்ளை பண்ண முடியும் ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் மட்டும். ஓகே, அது நீங்கள் வந்து ஐஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஓவரால் ஹோல் சப்ஜெக்ட் மேலே கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் முன்னாடி வந்து 2 ஃபோட்டோ இருக்குது, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபோட்டோ இருக்குது. ஸோ வந்து நான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். 2 ஃபில்டர் யூஸ் பண்ணி இந்த அவுட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னோடய கோல் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப்டரில் என்ன அவுட் இருக்கோ அதேமாதிரி அவுட் கொண்டு வரது தான் வந்து என்னோடய கோல். இப்போது அதாவது வந்து பின்னாடிக்கிறது ஏன் அப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல, எதுக்காக நான் போஸ்ட் ப்ராசஸ் வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, அந்த பிஃபோர் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்போஸ்டாக இருக்குது, அதாவது பேக்ரவுண்டு வந்து ஓவர் எக்ஸ்போஸ்டாக இருக்குது. ஸோ வந்து சப்ஜெக்ட் மேலே நான் ஃபோக்கஸ் கொண்டு வரணும். ஸோ அதுக்காக தான் வந்து மெயினாக நம்ம வந்து இந்த போஸ்ட் ப்ராசஸிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபில்டர் யூஸ் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் பேசிக், அதாவது வந்து நீங்கள் பேசிக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர் யூஸ் பண்ணி ஓவரால் இந்த செட்டிங் அப்ளை ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஓவராலாக டெல் ஆகும் ஃபோட்டோ. ஸோ சப்ஜெக்ட் வந்து எடுத்து கொடுக்காது. ஸோ இப்போ வந்து ரேடியல் ஃபில்டர் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ வந்து ரீசெட் பண்ணிடுறேன். ரீசெட் பண்ணுறதுக்காக வந்து செட்டிங்ஸை ரீசெட் பண்ணுறதுக்காக ஷார்ட்கட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ctrl+Shift+R. ஸோ உங்களுக்கு வந்து ஓவராலாக ஃபோட்டோ வந்து ரீசெட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பிஃபோர் ஆஃப்டர் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டேன் ஒய் யூஸ் பண்ணி. ஸோ டேப் ப்ரெஸ் பண்ணி இந்த மெனுஸ் கொண்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கலர் ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து வந்து க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ க்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ரேடியல் ஃபில்டர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா Shift+M. ஓகே, ஸோ கிராஜுவேட்டட் ஃபில்டர் வந்து M, ரேடியல் ஃபில்டர் வந்து Shift+M. அப்படி இல்லாட்டி இங்கே உங்களுக்கு இந்த ஐக்கான் இருக்கும். ஸோ சர்க்கிள் மாதிரி அதை ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து நியூ லேயர் மாதிரி நியூ செட்டிங்ஸ் காமிக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து நியூ யூஸ் பண்ணி ஃபில்டர் வரைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து டன் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ரேடியல் ஃபில்டருக்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டாட் வரும். அந்த டாட்டை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எடிட் வரும். ஸோ புதுசாக நீங்கள் வந்து ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணி அதுக்கு நியூவும், ஸோ அப்ளை பண்ண ஃபில்டருக்கு மறுபடியும் போய் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் டேபும் ஓப்பன் ஆகும் இந்த மாஸ்கில். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ நான் என்ன பண்ணேன்னா லெஃப்ட் கிளிக் பண்ணி ஒரு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சேன். அதை நீங்கள் எப்படி வேணால் ரீசைஸ் பண்ணிக்கலாம், எந்த சைஸில் வேணால். பட் ஆனால் அது வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஓகே, கிராஜுவேட்டட் ஃபில்டரில் 3 ஹரிசாண்டல் லைன் இருக்கும். பட் இதில் வந்து இந்த மாதிரி க்ளோஸ்டு சர்க்கிளாக இருக்கும். ஓகே, ஸோ நான் ஓகே இப்போ ப்ரெஸ் பண்ணி மாஸ்க் எப்படி அப்ளை ஆகும்னு பார்த்துக்கலாம், அதாவது செட்டிங் எப்படி அப்ளை ஆகும்னு பார்த்துக்கலாம். ஓகே, நான் ஏன் வந்து பர்ஃபெக்ட் சர்க்கிள் போடாமல் இருக்கேன், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், எக்ஸ்போஷரை நான் ரெடியூஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபெதர் 50லே இருக்கட்டும். நான் ப்ரெஸ் பண்ணி மாஸ்க் யூஸ் பண்ணிடுறேன். பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அதாவது வந்து ஓவரால் ஃபோட்டோ வந்து அண்டர் எக்ஸ்போஸ்டாக நான் பர்டிகுலர் ஒரு சர்க்கிளில் மட்டும் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். அது வந்து அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, அது வந்து தெரியக்கூடாது நம்ம வந்து அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து ஹைலைட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதுக்காக நீங்கள் ஃபெதர் யூஸ் பண்ணலாம். ஃபெதர் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி
கொண்டு வரலாம். அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக போடுங்க. ஸோ ஃப்ளாட் எந்த அளவுக்கு ஃப்ளாட்டாக கொடுக்குறீங்களோ ஸோ பர்டிகுலர் செட்டிங் வந்து நீங்கள் டிஃபால்ட் செட்டிங் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பர்டிகுலர் ஆப்ஷன் மேலே போய் டபுள் கிளிக் பண்ணி அது ரீசெட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ ஓரளவு குறைச்சிக்கலாம். ஓகே, இப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாருங்கள். ஓகே, ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து குறைச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ணலாம்னா இந்த ஷார்ப்னஸ் கொண்டு வரலாம். பேர்டு மேலே இருக்கிறது மறுபடியும் ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் இந்த டைம் எனக்கு என்ன வேணும்னா அவுட் சைட் த சர்க்கிள் வந்து எனக்கு வந்து செட்டிங் அப்ளை ஆகக்கூடாது. இப்போ வந்து நான் ஒரு சர்க்கிள் வரைவேன், அதுக்குள்ளே தான் எனக்கு வந்து செட்டிங்ஸ் வரணும். ஓகே, இப்போ வந்து நம்ம மாஸ்க் பார்க்கலாம். பேர்டு மேலே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வச்சுடுவோம். ஸோ பேர்டு மேலே கரெக்டாக. ஓகே ஃபைன். இப்போ வந்து மாஸ்க் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் அவுட் சைட் தான் அப்ளை ஆகுது. பட் ஆனால் வந்து எனக்கு இந்த பேர்டுக்குள்ளே, அதாவது இன்சைட் த சர்க்கிள் எனக்கு வேணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்வெர்ட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த செட்டிங் வந்து உள்ளே தான் அப்ளை ஆகும். ஸோ மறுபடியும் டெக்ஸ்சர் வந்து நம்ம வந்து ஷார்ப்னஸ். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மேபி அப்கமிங் வீடியோஸில் வந்து பேசிக்கில் இருக்கக்கூடிய 90% செட்டிங் தான் இதில் இருக்குது ஃபில்டரில். ஸோ ஒவ்வொரு செட்டிங்கும் என்னென்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசிக்கில் பார்ப்போம். ஓகே, ஸோ பேசிக்கிறது இந்த டேப். இப்போ உங்களுக்கு ஃபில்டருக்கு எப்படி அப்ளை பண்ணுறது மட்டும் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்கிறோம். ஓவர் ரிலீஸ் பண்ணிடுவோம். ஹைலைட்ஸ் கம்மி பண்ணிடலாம். கொஞ்சம் நேச்சுரலாக தெரியுது, ஓவர் எல்லோவிஷ் இல்லாமல் இருக்க மாதிரி இருக்குது பேர்டு. குட். ஓகே ஓகே, அவ்வளோதான். ஸோ ஃபில்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஓவராலாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். இப்போ வந்து பிஃபோர் ஆஃப்டர் பார்ப்போம், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். பாருங்கள், இப்போ வந்து பிஃபோரில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு ஓவர் எக்ஸ்போஸ்டாக இருக்குது, பேர்டு ஓவர் எக்ஸ்போஸ்டாக இருக்குது. பட் ஆனால் ஜஸ்ட் நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணியே வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம், அவ்வளோக்கா தெரியல. ஸோ இதுதான் ஃபில்டரோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணி நிறைய மேஜிக்ஸ் நீங்கள் பண்ணலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான டூல் ஆக்சுவலாக கிராஜுவேட்டட் ஃபில்டர், ரெடி ஃபில்டர். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபேஸ் போர்ட்ரேட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதில் முகத்தில் வந்து உங்களுக்கு வந்து மேபி ஏதாச்சும் வந்து சுருக்களோ இல்லை வந்து ரொம்ப ரஃப்பாக ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அந்த ஃபேஸில் மேலே ஒரு ரெடி ஃபில்டர் யூஸ் பண்ணி இந்த டெக்ஸ்சர் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் ரொம்ப ஸ்மூத் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ண அதாவது ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து விஷயம் தெரியும். ஸோ ஃபுல் ஸ்க்ரீனில் பாருங்கள் டிஃப்ரென்ஸை, நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம்னு சொல்லி. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம நினச்ச ஒர்க்கு வந்தாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு பிக்கு வந்து நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஸோ இங்கும் இந்த பிக் அதே மாதிரி தான் 2 ஃபில்டரு. ஒன்று வந்து அவுட் சைட் த சர்க்கிள், ஒன்று வந்து கரெக்டாக பேர்டோட ஐ மேலே வச்சுருக்கேன் நான். நீங்கள் பாருங்கள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து மெயினாக வந்து பேர்டோட ஐயை பாருங்கள். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு ஃபோட்டோவில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அட்ராக்ஷன் வந்து அப்சர்வேஷன் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சப்ஜெக்டோட ஐஸ் தான் போகும். ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் ஐ டச் பண்ணும்போது. ஸோ வந்து ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ரேடியோ ஃபில்டர் யூஸ் பண்ணி அவுட் சைடு சர்க்கிள் மாஸ்க் வச்சு நான் வந்து எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்ணி லைட் டெம்பரேச்சர் மாற்றிருக்கேன். இன்னொரு வந்து ரேடியோ ஃபில்டர் வந்து கரெக்டாக பேர்டோட ஐ மேலே வச்சு உங்களுக்கு வந்து அங்கே வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் டிவியேஷன் லைட் வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஜஸ்ட்டு லைட்டு தான் டச் பண்ணியிருக்கேன், அதுக்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து எடுத்து கொடுக்குது. நீங்கள் நல்லா பாருங்கள், ரொம்ப அதாவது வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷன் தெரியும். நீங்கள் லைட் எந்த அளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களோ சப்ஜெக்டோட எக்ஸ்ப்ரெஷன் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ வந்து ஃபிட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஃபில்லில் வந்து பார்ப்பேன் எப்படி வந்து இருக்குன்ட்டு.
ஸோ இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். யா ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரெடி ஃபில்டர் பார்த்தோம். நெக்ஸ்ட் செஷனில் இன்னொரு பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.